World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். 2025 ரிஷபராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனையோ பயிற்சிகள் வந்தாலும் ஏற்கனவே ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் தர்ம கர்மாதிபதியாக சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல என்ட்ரி ஆக போகிறார். இதுதான் இருக்கிறதுலையே இது வரைக்கும் அனுபவிக்க இந்த 12 ராசிகள்லேயே அதிகமான ஒரு யோகத்தை அனுபவிக்குது அப்படின்னா அது நம்மளுடைய ரிஷபராசி தான். ரிஷபம்னாவே பொறுமையாக நிதானமாக யோசித்து எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக அழகாக செய்யக்கூடிய ஒரு ராசியில் ஒன்று. அந்த ராசிக்காரங்க இன்றைக்கி அந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபச்சனியாக நம்ம சனி பகவான் வர்றது பார்த்திங்க அப்படின்னா அவருடைய இத்தனை ஆண்டு கால போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். இந்த 2.5 வருஷம் நீங்கள் எதை வேணால் அனுபவிக்கலாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் நிறைய படங்களை கேட்க போகிறோம். உனக்கு என்ன வேணும்? வீடு வேணுமா வீடு, கார் வேணுமா காரு, வண்டி வேணுமா வண்டி, அப்புறம் கல்யாணம் வச்சுக்கோ, கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், குழந்தைங்க இருக்குது, அப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்கும், அப்புறம் எனக்கு நிறைய எங்கெங்கெல்லாம் பணம் வருமோ அதெல்லாம் கிடைக்கும். அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லாபச்சனி என்பது உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியதுன்னு அர்த்தம். நம்ம எல்லாத்துலேயும் ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த ஆசைகள் எல்லாமே இந்த லாபச்சனியானது என்ன பண்ணுதுங்க, அற்புதமாக நிறைவேற்ற போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா லாபச்சனியில் முதல் தரமாக இருக்கக்கூடியது கிருத்திகை 2ஆம் பாதம், கிருத்திகை 3ஆம் பாதம். இதில் பிறந்தவங்களுக்கு கிருத்திகை 4ஆம் பாதத்தில் ஒரு டிகிரியில் பிறந்தவங்க மட்டும்தான் முதல் லாபச்சனியை இந்த வருஷத்தில் சொல்கிறேன், முதல் லாபச்சனியை செயல்படும். அடுத்த வருஷத்தில் தான் மீதி இருக்கக்கூடிய மற்ற ரோகிணி நட்சத்திரத்துக்கெல்லாம் 2026 தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், லாபச்சனி வந்துட்டார் உடனே ரோகிணி நட்சத்திரம் நம்ம பிறந்திருக்கிறோம், நமக்கு கோடியாக வரப்போகுது அப்படின்றதில்ல. வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், அது அடுத்த ஆண்டுகள். இந்த 2025 பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா லாபச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல அமைப்பை நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு, எல்லா டெவலப்மெண்ட்டும் கொடுக்க போகிறாரு. ஓகேங்களா? இப்போ ஆரம்ப நிலையில் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறாரு. நாளைக்கு வளர்ச்சிக்கான ஒரு திட்டமிடுதலை இப்போ கொடுக்க போகிறாரு. அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ல் குரு பகவானுடைய இருக்கிறாரு கோச்சாரத்தில் இல்லையா. அப்போ குரு பகவான் மே மாதம் வந்துடுறார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார சிறப்பை உங்களுக்கு எப்பயுமே கொடுத்துருவார். குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாவம் பணத்தை கொடுக்கக்கூடிய பாவகம்னு அர்த்தம். குரு 2ல் இருந்தால் 2ஆம் இடத்துல நமக்கு பணம் நிறைய கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பணம், குருன்னா ஒழுக்கம், குருன்னா ஒரு நேர்மையாக இருக்கிறது, நீதிமானாக இருக்கிறது. சனியை விட அதிகமான நீதி நேர்மையாருன்னா குரு பகவான் தான். இப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழணுன்றது குரு பகவான் தான். ஸோ அது 2ஆம் இடத்துலேயே இருக்கிறதுனால நல்ல ஒரு தெய்வ கடாட்சமான ஒரு குடும்பமானது அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதே போல் 4ஆம் இடத்துல கேது. இவங்க என்ன பண்ணணும்னா, கேதுங்கிறது நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனசு, நம்மளுடைய எண்ணங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயர்கல்வி, நம்மளுடைய தாய், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, இதுக்கெல்லாம் முதல்ல எடுத்தோடனே ஒரு தடை வரப்போகுது 4ஆம் இடத்துல கேது வரதுனால இந்த 1.5 வருஷத்துக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விநாயகர்கிட்ட போயிட்டு, விநாயகா நீ தான் எனக்கு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் பழத்தை உடச்சி சாமி கும்பிட்டுட்டு, அல்லது பிள்ளையார்பட்டி போயிட்டு ஒரு வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? வீடு வேணுமா வாங்கு, விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு போய் வீடு வாங்கு, கார் வேணுமா விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு போய் கார் வாங்கு. அப்போ எல்லா விஷயத்தையுமே அவர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பு கொடுக்க மாட்டார், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் ராகு. ஓகேங்களா? ராகு பொதுவாக உபஜயஸ்தானங்கள் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். ஸோ ராகுனால எந்த விதமான பாதிப்பு கிடையாது. நல்ல 1க்கு மேற்பட்ட தொழில் முன்னேற்றங்கள், நிறைய வாய்ப்புகள், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாம் உங்களை தேடி வரும். ஸோ நீங்கள் அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. ஆனால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எனக்கு வேறு ஒரு தவறான ஒரு திசாபுத்தி நடக்குது அப்படின்னா, மணிகண்டரா சார் சொன்னார் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு கேள்விகள் கேட்கக்கூடாது. ஜனகால ஜாதகத்தில் திசாபுத்தி தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் 80% கொடுக்குறோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோச்சாரம் என்பது ஒரு 20% மட்டும்தான். ஸோ உங்களுக்கு 80% நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த 20% சேர்த்து நீங்கள் சூப்பர்னு எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? அங்கே பாதிக்கப்பட்டுருச்சு சார், இந்த லாபச்சனி எனக்கு கொஞ்சமாக கொடுக்கணும், கொஞ்சமாவது அப்படியே இந்த பொலிச்சிக்கன்னு சொல்லி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ அதை முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் எதை பண்ணணும், இதை ப்ளஸ் பண்ணிக்கணும். அங்கே ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போ இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் ஸோ நல்ல குடும்பம், நல்ல ஒரு பெயர். ஓகேங்களா? இவங்களுக்கு பல் பிரச்சனை மட்டும் வரும், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அது நம்ம வேறு இன்னும் பெரிய அளவுக்குலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ 2ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடியது என்ன கேட்குறாங்களோ அது கரெக்டாக தேடி வரும்.
ஏன்னா 3ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு இல்லையா அந்த ராசியிலேயே. ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் 3ஆம் அதிபதி உச்சம் பெற்றதுனால அவங்களுக்கு 3ஆம் இடம் எப்பயுமே வலிமையாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு விஷயம் உடனுக்குடன் அதோடைய ரிசல்ட்டை அவங்களால கேதர் பண்ண முடியும். தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களாகட்டும், போக்குவரத்து ஆகட்டும், பயணமாகட்டும், இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இதுதான் செய்வாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து 5ஆம் இடம் குழந்தைகள், ஓகேங்களா. இந்த குழந்தைகள் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனியோடைய பார்வை வந்து அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் மேலே அக்கறை செலுத்தணும். பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் நம்ம வந்து தெளிவாக அக்கறை செலுத்தணும். பூர்வீகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரணும், குலதெய்வத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். இதெல்லாம் பண்ண தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சந்திக்க முடியும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நோய், கடன், எதிரி, பிரச்சனைகள் இது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கவலையே கிடையாது. இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், ஆண் பெண் இது வரைக்கும் பிரிஞ்சிருக்காங்கன்னா இனிமேல் சேருவாங்க. ஒற்றுமையாக இருப்பாங்க. பொதுமக்கள்கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உருவாகும். வாடிக்கையாளர்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உருவாகும். சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். அதே போல் இவங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பொறுத்தவரையிலும் இது வரைக்கும் சார் எனக்கு ரொம்ப அதிகமாக ட்ரீட்மெண்ட்டாக போயிட்டுருக்கேன், எனக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு. மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் சரியாக எடுத்துக்கோங்க, நல்லதே நடக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பாக்கியங்கள் நடக்குமா சார்? ஏன் கிடைக்காது? பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு இல்லையா. ஸோ பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் வர்றது எப்பயுமே தொழில் வளர்ச்சி கேட்குறது எல்லாத்தையும் தொழில் ரீதியாக இவங்க என்ன முயற்சிகள் பண்ணாலும் அது 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 5 இல்லை அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ லட்சமாக இருக்கிறவங்க கோடிக்கு போவாங்க, கோடியாக இருக்கிறவங்க மில்லியனுக்கு போவாங்க. ஸோ அந்த அமைப்பில் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கு 11 சனி, ராசிக்கு 11 கூடவன் 2 இல்லை. அப்போ வருமானம் இரட்டிப்பு, குடும்பம் இரட்டிப்பு, ஓகேங்களா. நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த காலத்தில் அனுபவிக்க முடியும், ஓகேங்களா. அப்பயும் வந்து விரைவாகத்தை பொறுத்தவரை இந்த தடவை ரொம்ப கம்மி ரிஷபராசிக்கு தான். ஸோ வந்து அசட்டுக்காக தான் அவங்க வந்து விரயத்தை பண்ணுவாங்க தவிர, நல்ல சுப செலவுக்காக விரை பண்ணுவாங்க தவிர வேறு எந்த வகையிலும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு விரைய செலவுகள் இல்லை. மொத்தத்தில் தன்னுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஓகேங்களா, நல்ல விநாயகருடைய ஸ்லோகங்கள் தினசரி காலையில் சொன்னாவே போதும். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு விநாயகருடைய ஸ்லோகம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அரசமர விநாயகருக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது, அதுக்கு பண்ணுங்கள். விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை போடுங்க. சதுர்த்தியை கடைபிடிங்க. யமகண்ட நேரத்தில் போய் விநாயகரை வழிபடுங்க. பிள்ளையார்பட்டியில் போய் ஒரு தடவை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, ஓகேங்களா. இது எல்லாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கேது எந்த நட்சத்திரம் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர நாளிலோ அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திர நாளிலோ இதை சென்று வாருங்கள். ரிஷபம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ஸ்ரீரங்கத்தை எப்பயுமே விடக்கூடாது. ஸ்ரீரங்கம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய, வளர்ச்சியை தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இடம். ஸோ ஸ்ரீரங்கத்தை வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் போய் தொடர்ந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கம் போயிட்டு நம்ம வந்து ரங்கநாதரையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அத்தனையும் இந்த ஆண்டுகள் கிடைக்கும் என்பதை கூறி இன்னொரு இனிய பதிலை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.